தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள ஒரு அழகான கிராமத்தில் வசந்தி என்ற அழகு மிகுந்த நறுமணம் போல வாழும் பெண் இருந்தாள். நல்ல வளர்ப்பு, பாசமுள்ள குடும்பம், நல்ல மனம். ஆனால் குறையில்லாத வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு முக்கியமான கட்டம் திருமணம். வசந்தியின் பெற்றோர் சென்னை நகரத்தில் வேலை பார்க்கும் அபினேஷ் என்ற ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த மாப்பிள்ளையை பார்த்தனர். அவருக்கு மென்மையான பேச்சு, நல்ல வேலை, அழகான முகம் எல்லாமே சரியாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், அவன் நெருங்கும்போது ஏதோ ஒரு சில்லென்ற பனி ஓட்டம் போல ஒரு உணர்வு தோன்றும். இது நம்மேல் இருக்கும் பயமாக கூட இருக்கும் என்று அவர்களும் வசந்தியும் அதை கண்டு கொள்ளவில்லை. திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது. வசந்தியும் அபினேஷும் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். முதலில் அவர் மிகவும் அமைதியானவனாக இருந்தாலும் வசந்திக்கு அது மிகவும் பிடித்து போனது. அவருக்கு வெளிப்படையான பாசம் தெரியாமல் இருந்தாலும் அவர் என் மீது அக்கறை வைத்திருக்கிறார் என எண்ணினாள் வசந்தி. ஆனால் சில வாரங்களில் மாற்றங்கள் தென்பட ஆரம்பித்தன. இரவுகளில்தான் முக்கியமான வித்தியாசங்கள் இருந்தது. வசந்தி உறங்கும்போது ஒரு ஈரமான குரலில், எங்கேயும் போக முடியாது, இது என் உடம்பு. அபினேஷ் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது கைகள் சுருண்டபடி பிடிக்கப்படும். கண்கள் திறந்து இருந்தாலும் வெறுமனே பார்ப்பது போல இருக்கும். ஒரு இரவு அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்த வசந்தியை திடீரென கழுத்தில் அழுத்தியபடி பயங்கர குரலில் பேசினார். நான் இங்கே அடைக்கப்பட்டேன், நானும் வாழ்க்கையை வாழணும், இந்த உடம்பு என் உடம்பு என்று கூறினார். வசந்தி திகைத்து போனாள். காலை நேரத்தில் கேட்டபோது அபினேஷ் சும்மா சிரித்துவிட்டு சொன்னார், நீ சினிமா ரொம்ப பார்க்குற போல என்று கூறினார். தன் சந்தேகங்களை உறுதி செய்ய வசந்தி ஒரு பழங்கால மனையாள் வைத்தியரிடம் சென்றார். அவர் கை பார்த்தவுடன் சொல்லிவிட்டார், இவன் உடம்பில் ஒரு வேதனை கொண்ட ஆவி இருக்குது. இவன் உடம்பு முழுமையாக அந்த ஆவியின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த ஆவி சுத்தமாய் விடலன்னா இது எப்போனாலும் விபத்தாக முடியும் என்று கூறினார். பயம் கவ்வியது வசந்திக்கு. ஆனால் பாசமும் கணவன் மேல் அதிகமாக இருந்தது. வசந்தி தன் கணவனை தவறாக நினைக்கவில்லை. இவனும் ஒரு சிக்கலில் சிக்கியவர்தான் என்ற எண்ணத்தில் சாமியாரிடம் சில பூஜைகள் கேட்டு செய்து கும்பிட்டுவிட்டு பிரார்த்தனைகளும் செய்தாள். 1 மாதம் ஆனபின் அபினேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இரவில் திடீரென வேகமாக எழுந்தார். வியர்வையோடு கதறினார். வசந்தி, என் உடம்பு என் கையில் இல்லை, என்னோட மனசும் இல்லை, என்னை யாரோ கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க என்று அழுதார். அந்த ராத்திரி முழுக்க வசந்தி அவனை கையில் பிடித்து அவர் மீதான நம்பிக்கையை சொல்லிக்கொண்டே இருந்தாள். பின் அந்த பேய் வெளியேறியது போல அமைதி நிலவியது. அதன் பிறகு அபினேஷ் மிகவும் கலங்கிய மனநிலையுடன் இருந்தார். மனநோய் மருத்துவரிடம் சிகிச்சையும் பெற்றார். அவரும் வசந்தியும் நகரத்திற்கு மாறி அமைதியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். ஆனால் வசந்திக்கு அந்த இரவுகள் என்றும் நினைவில் இருண்ட பயங்கரமான பக்கங்களை போலவே இருந்தது. வசந்தியும் அதை மறக்கவும் இல்லை. தன்னை நேசிக்கும் மாப்பிள்ளையின் உடம்பில் வேறொரு ஆவி இருந்தும் அதை தன்னம்பிக்கையால் எதிர்கொண்ட மணப்பெண் வசந்தி திகிலும் தைரியமும் கலந்த வாழ்க்கையின் ஒரு உண்மையான பக்கம் இது. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.